ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ ஸ்டார் படத்துக்கான ரிவ்யூ மட்டும் கிடையாதுங்க. அதாவது இந்த படத்தில் முன்னாடியே ஹரிஷ் கல்யாண் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் அவர் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது என்ன, அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதாவது இந்த படம் ஸ்டார் அப்படின்ற படத்தை எலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஒரு சில கருத்து வேறுபாடால் பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து அவர் ட்ராப் அவுட் ஆகிட்டார். அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆனவராக நம்மளுடைய கவின் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் வச்சு பார்த்திங்கன்னா தளபதி படத்தை வரக்கூடிய அந்த ஸ்டில்ஸ் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சோஷியல் மீடியாவிலும் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனா அப்படின்ற ஒரு சில ரீசனுக்காக இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை மாறி போச்சு. அதனால் கவின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் எலன் சொல்லியிருப்பார். ஸோ அதை எல்லாமே தாண்டி இப்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த படத்தோட கிளிம்பெக்ஸ் ஆகட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு 90s கிட்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயங்கள் நிறையா படத்துலையுமே இருக்குது. பட் இதெல்லாமே படத்தோடைய வரவேற்பை பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கவினோடைய நடிப்பு இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காரு. ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதால் இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தாரு என்னன்னு தெரியல. பட் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருமே மென்ஷன் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க. அந்த போஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுட்பாலில் கோல் கீப்பர் கோல் பார்த்து அடிக்கும் போது அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா கோலில் விழாமல் மேலே இருக்கக்கூடிய ரிங்கில் பட்டும். பட் ரிங்கில் பட்ட உடனே கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவேசமாக சந்தோஷப்படுவார். பட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த பால் எகெயின் கோல்லே போய் விழுந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. இது இவர் கவினுக்கு சொல்கிறாரா, இல்லை டேரக்டருக்கு சொல்கிறாரா, இல்லை ஆடியன்ஸுக்கு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனில் வச்சிட்டாரு. ஏன்னா அவர் யாரையும் மென்ஷன்லாம் பண்ண கிடையாது. பட் இந்த விஷயம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்தோடைய ஸ்டார், அதாவது ஸ்டார் படம் முதல் நாள் நல்ல கலெக்ஷன் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக போகுது. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் கதையில் கொஞ்சம் கதையை விலகியும் கொஞ்சம் கதையை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்குது. என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சினிமா வட்டாரத்துலையும் பார்த்த ஆடியன்ஸும் சொல்லிட்டு இருக்கிறதால படத்துக்கு கொஞ்சம் கலவையான ரிவ்யூ வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேசலாம். ஸோ இதற்கு தான் பதிலடியாக பார்த்திங்கன்னா கவின் இனிமேல் வீடியோ பேசி போட்டிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்ல வராங்க. படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.